இந்தியாவிலேயே முதலாக நீருக்கு அடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சுமார் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது நாட்டிலேயே முதலாக நீருக்கு அடியில் செல்லும் வகையில் அமைக்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவையை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலில் பயணித்த அவர் பள்ளி மாணவர்களோடு கலந்துரையாடினார். கொல்கத்தாவின் ஹூக்ளி நதியில் ஹவுரா மைதானம் முதல் எஸ்பிளனேட் மெட்ரோ பிரிவு வரை 4.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மெட்ரோ ரயில் சேவை அமைக்கப்பட்டுள்ளது. நீருக்கு அடியில் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்ட இதற்கான பணிகள் 2009ஆம் ஆண்டு தொடங்கின. சுமார் 5,000 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாகியுள்ள இந்த மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவின் தொழில்நுட்ப கட்டுமான வல்லமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியில் பேசும்போது ராகுல் காந்தி வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி குறித்து ராகுல் காந்தி பேசியது சர்ச்சையானது. இது தொடர்பாக பாஜக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராகுல் காந்தி மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பொது இடங்களில் அநாகரிகமாக பேசக்கூடாது என்றும் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெங்களூரு உணவகத்தில் குண்டு வைத்த நபர் குறித்து தகவல் அளித்தால் 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என தேசிய புலனாய்வு முகமை அறிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் இயங்கி வரும் ராமேஸ்வரம் கஃபே என்ற பிரபல உணவகத்தில் கடந்த 1ஆம் தேதி அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. இதில் 10 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சியில் உணவகத்திற்கு சாப்பிட வந்த நபர் கொண்டு வந்த பையில் இருந்த குண்டு வெடித்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. 40க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்ட நிலையில் குண்டு வைத்த நபர் ராமேஸ்வரம் கஃபே உணவகம் பேருந்தில் வந்து இறங்கியது தெரிய வந்தது. இதுவரை குற்றவாளி சிக்காத நிலையில் தகவல் அளித்தால் 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் தகவல் அளிப்பவர்களின் விவரங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் என்ஐஏ தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் உயிரை பணயம் வைத்து கயிறு கட்டி கட்டிடத்தின் மீது ஏறி பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிட் வழங்கிய காணொளி வெளியாகியுள்ளது. ஹரியானாவில் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் டாரு பகுதியில் உள்ள சந்திரவதி என்ற பள்ளியில் தேர்வு தொடங்கியதும் வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் உயிரை பணயம் வைத்து மாணவர்கள் காப்பி அடிக்க உதவி புரிந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் உரிய விசாரணை நடத்துவதாக மாவட்ட கல்வி அதிகாரி பரம்ஜித் சாகல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாஜக ஆளும் மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கூட முறைகேடு நடைபெறுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அறைக்குள் சிறுத்தை நுழைந்ததும் துளியும் பதற்றமின்றி 12 வயது சிறுவன் அரங்கேற்றிய மாஸ்டர் பிளான் தான் இது. மகாராஷ்டிர மாநிலம் மாலேகானில் ஒரு அலுவலகத்தின் அறைக்குள் சிறுத்தை ஒன்று நுழைந்தது. அங்கே கேம் விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவன் மோகித் துளியும் பதற்றமின்றி சாதுரியமாக சிறுத்தையை உள்ளே வைத்து கதவை பூட்டியுள்ளார்.
சிறுவன் அளித்த தகவலின் பேரில் விரைந்த வனத்துறையினர் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். சிறுத்தையை கண்டு பதற்றமடையாமல் சாமர்த்தியமாக செயல்பட்ட சிறுவனுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். திமுக உடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் மதிமுக நிர்வாக குழுவின் அவசர கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. மதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 மணிக்கு அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் உயர்நிலை குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இன்று நடைபெற இருந்த மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகிகள் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைய உள்ளதாகவும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்ட நிலையில் கூட்டணி குறித்து விவாதிக்க இன்று கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்றைய கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைவது மேலும் தாமதமடைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் மக்களவைத் தொகுதியில் மீண்டும் போட்டியிட அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்தும், நெல்லை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸும் மனு அளித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அக்கட்சியின் திமுக தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் வேலூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட அமைச்சர் துரைமுருகனின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் விருப்ப மனு அளித்தார். இந்த வாட்டி களம் தெளிவாக இருக்கிறது. மக்கள் தளபதியின் பக்கம் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மக்கள் விரோத ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இதேபோன்று நெல்லை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து சபாநாயகர் அப்பாவின் மகன் அலெக்ஸ் மனு அளித்தார். இதனிடையே நீலகிரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்ப மனு அளிப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் தங்களது விண்ணப்பங்களை வியாழக்கிழமை மாலை 6 மணிக்குள் சமர்ப்பிக்க திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா மற்றும் பாஜக தமிழ்நாடு பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் தன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். தனது கட்சி நிர்வாகிகள் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை தனக்கு ஏற்கனவே வழங்கியதன் அடிப்படையில் வரும் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பாஜக கூட்டணியில் போட்டியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்ற விவரங்களை 1 வார காலத்திற்குள் அறிவிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சனாதனம் தொடர்பான வழக்கில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் கடந்த செப்டம்பரில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் திமுக எம்பி ஆர் ராசா ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். இவர்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் தங்களது பதவியில் நீடிக்கிறார்கள் என விளக்கம் அளிக்க உத்தரவிடக் கோரி இந்து முன்னணி சார்பில் கோ வாரண்டோ வழக்குகள் தொடரப்பட்டன. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமன், அமைச்சர்கள் எந்த கொள்கையை பின்பற்றினாலும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு சனாதனம் குறித்த நிகழ்ச்சியில் சேகர்பாபு பேசியிருக்க கூடாது என்றும் கூறினார். வழக்குகளில் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே மக்கள் பிரதிநிதிகள் தகுதி இழப்பார்கள் என கூறிய நீதிபதி, இதேபோன்று பல்வேறு மாநிலங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் யாரும் தண்டிக்கப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். வழக்குகள் விசாரணைக்கு உகந்தவை என்ற போதும் அமைச்சர்கள் பதவியில் நீடிப்பது குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என கூறிய நீதிபதி வழக்குகளை முடித்து வைத்தார். தருமபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக மாவட்ட தலைவரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்தின் தலைமை மடாதிபதி தொடர்பான ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஆதீனத்தின் சகோதரர் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தனியார் கல்வி நிறுவன தாளாளர் குடியரசு உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்டோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அகோரம் மனு தாக்கல் செய்தார். அதில் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கில் தன்னை காவல்துறையினர் சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். தான் எங்கும் தலைமறைவாகவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி CV கார்த்திகேயன் கட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது விசாரணை ஆரம்ப நிலையில் இருப்பதையும் சுட்டிக்காட்டி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா சார்பில் பங்கேற்ற இந்திய இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். ரஷ்யாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல இந்திய இளைஞர்கள் மோசடியாக அழைத்துச் செல்லப்பட்டு ராணுவத்தில் பணியமர்த்தப்பட்டனர்.
அப்படி ஹைதராபாத்தில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட 30 வயது இளைஞர் முகமது அப்சான் உக்ரைனுக்கு எதிரான போரில் உயிரிழந்தார். இதை ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ள நிலையில் அப்சான் உடலை இந்தியா கொண்டுவர ஏற்பாடு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக பஞ்சாப், கர்நாடகா, குஜராத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 7 பேர் தாங்கள் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் பணியமர்த்தப்பட்ட வீடியோவை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியான நிக்கி ஹாலே அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடப்பாண்டு இறுதியில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிட உள்ளார். இவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மற்றும் இந்திய வம்சாவளியான நிக்கி ஹாலே இடையே நேரடி போட்டி நிலவியது. இதில் ட்ரம்பிற்கு ஆதரவு அதிகமாக இருந்த போதிலும் நிக்கி ஹாலே தீவிர பரப்புரையை முன்னெடுத்தார். பெர்மான் மற்றும் வாஷிங்டனில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தல்களிலும் நிக்கி ஹாலே வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் நிக்கி ஹாலே தனது பரப்புரையை கைவிடப் போவதாக அறிவித்துள்ளார். மேலும் ட்ரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நிக்கி ஹாலே அவரை ஆதரிக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நிக்கி ஹாலே தோற்கடிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட ட்ரம்ப் அவரது ஆதரவாளர்களும் தன் பக்கம் வருமாறு அழைப்பு விடுத்தார். இதன் மூலம் குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்ப் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியானதாகவே கருதப்படுகிறது.